எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன வீடியோவில் இந்த வாரோட எக்கனாமிக் வின்னர் யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன் ரீசன் அப்படின்னா ஜான் 2026 ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜனவரியில் வெனிசுலாவை அட்டாக் பண்ணி அங்கே உள்ள ஆயில் ஃபீல்ட்ஸ்லாம் வந்து யூஎஸ் கேப்சர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வீக்கில் செகண்ட் ஆர் தேர்டில் வந்து இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யாட்டையும் ஈரான்ட்டையும் நீங்கள் வந்து ஆயில் வாங்கக்கூடாது, அதே மாதிரி சபஹர் ஃபோர்ட்டில் வந்து நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஆப்ரேஷன்ஸும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்தியா ஓகே சொல்லி நம்ம வந்து ட்ரேட் டீல் சைன் பண்ணதா எல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஏன்னா வந்து எந்த விதமான யூனியன் மினிஸ்டர்ஸ் கிட்டேருந்தும் இந்த மாதிரி நாங்கள் வந்து ரஷ்யன் ஆயில் வாங்குவோம், அது எங்களுடைய ரைட்டு அப்படின்னு வந்து யாருமே சொல்லலை. எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு அப்படியே அப்படியே பூசியும் பூசாமல் தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துலையுமே வந்து யூஎஸ் வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் பண்ணியிருக்காங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக ஈரான் அட்டாக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற அராம்கோ, அவங்களுடைய ஸ்டேட் ஆயில் ரிஃபைனரி அராம்கோலையும் வந்து நிறையா குண்டுகள் பட்டிருக்கு. அவங்களுக்கும் பயங்கர சேதாரம். ஸோ ஆயில் ஃபீல்ட்ஸ் கேப்சர் பண்ணியாச்சு, ஆயில் ப்ரைஸ் ஏறிடுச்சு. சவுதி அரேபியாலேயும் அவங்களுடைய ஒரு அசட்டுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. இதில் எதையுமே ஹார்ம் ஆகாமல் யூஎஸ் வந்து சூப்பராக ஸ்ட்ராட்டஜிக்காக ப்ளே பண்ணியிருக்காங்க.